உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். நேயர்களே, யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக நிறைய பேர் உங்களுக்கு நான் நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறேன், நிறைய பேர் பார்த்துட்ருக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இப்போ ரிஷப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அதை பார்க்கலாங்களா. இப்போ ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறாங்க, 3ஆம் இடத்தில் புதன் பகவான், 4ஆம் இடத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அதே சிம்மத்தில் கேது பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க. கன்னியில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், அதுபோக மீனத்தில் சனி பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பலனை சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அருமையான டைம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தை விட்டால் வேறு எந்த டைமும் அவ்வளோ நல்ல டைமாக இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் குருவோடு இணைந்து 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில். அப்போ தனஸ்தானத்தில் உங்களுக்கு சுபகிரகங்கள் குருவும் சுக்கிரனும் இணைவது யோகம். அப்ப இந்த யோகத்தால், இந்த யோகத்தின் பலனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் எந்த வழியில் இருந்தாவது எப்படியாவது இப்ப வரும். இந்த பணத்தால தான் உங்களுக்கு பெரும் பிரச்சனை. ஏன்னா இப்போ அடுத்தவங்க வாங்கின கடனுக்கு நீங்க வட்டி கட்டிடுவீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நீங்க ஜாமீன் போட்டு மாட்டிட்டீங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ப கூடாதவங்களை இதற்கு முன்னாடி நம்பிட்டீங்க, நம்ப வேண்டியவர்களை நம்பவில்லை. அப்போ நீங்க உழைச்சு, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? உங்க குடும்பத்துக்கு உங்களால கொடுக்க முடியல, உங்க குடும்பத்துக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியல, உங்க குடும்பம் இன்னைக்கு நிம்மதியாக இல்லை. நீங்கள் உழைத்து 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 ஊராருக்குத்தான் இன்னைக்கு பயன் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. இப்போ நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி, உங்களுடைய திறமையை பயன்படுத்தி இதற்கு மேலேயாவது நம் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும், நாம பட்ட கஷ்டத்துக்கும் நாம எடுத்துட்ட உழைப்புக்கும் சம்பாதிக்கணும், அது நம்ம குடும்பத்துக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னையிலிருந்து நல்லா இருப்பீங்க. அப்ப அந்த குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் வரக்கூடிய வழிகள் சாதகமாக இருக்கும். அப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு வேலையில் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு ஒரு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு வேலையில் ஒரு நாடு விட்டு வேறு நாட்டுக்கு போகலாம், இல்லை இந்தியாவிலேருந்து திடீர்னு வெளிநாட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய கஷ்டமே தீர்ந்ததுங்க, உங்களுடைய பஞ்சமே தீரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ வந்தாச்சு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மலேசியா போவீங்க, இல்லை சிங்கப்பூர் போவீங்க, இல்லை சிங்கப்பூரில் இருக்கிறவங்க
மலேசியாவில் இருக்கிறவங்க, ஜெர்மனியில், ஜப்பானில், சுவிட்சர்லாந்தில், யுஎஸ்ஏல, கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இன்னுமே எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும். இல்லைன்னா தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இதற்கு முன்னாடி உருவாகலை, இப்போ உருவாகும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது குரு தண்டி சொந்த வீட்டை பார்க்கறதுனாலையும், ரிஷபராசிக்கு அது 8ஆம் வீடாக இருக்கிறதுனாலையும், அதே சமயத்தில் சுக்கிரனும் அந்த உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் வர வேண்டியது. இப்போ அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கிறீங்க. அது போக அடுத்தவங்கனால சில சிக்கல்லையும் சில பிரச்சனைகளையும் எதிர்பார்க்கக்கூடிய டைம் இருக்குது, அதுலேருந்தும் ரிலீஃப் ஆகிறீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிடிப்பீடை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய டைம், பெரிய காசு செலவு பண்ண வேண்டிய டைம், மருத்துவத்தில் மாட்ட வேண்டிய டைம், அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்து தப்பிக்க போகிறீங்க. அதே சமயத்தில் அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ ரிஷபத்துக்கு அது 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை 10ல் ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க, இருக்கிறாங்க ராகு. அந்த ராகுவையும் குரு பார்க்குறாங்க. இதுதாங்க அருமையான டைம். இந்த டயத்தை பயன்படுத்தி நீங்கள் ஃபாரின் போனாலும் சரி, ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இங்கே இருந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி, இது அருமையான டைம். அது போக சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறாங்க. அந்த வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்கும்போது அந்த செவ்வாயால் கண்டிப்பாக சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க. சனி வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள், கிரயம் பண்ணக்கூடிய யோகங்கள், தொழில் ரூபத்தில் நல்ல முன்னேற்றம், இது எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு 4ஆம் இடம் சூரியனுடைய வீடு. அந்த சூரியனாகப்பட்டது புதனோடு சேர்ந்து இந்த ஆகஸ்ட் 17க்கு முன்னாண்ட ஒரு 15 நாள் புதனும் சூரியனும் ஒன்றா இருந்திருப்பாங்க. புதாதித்ய யோகம். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம், நீங்கள் நல்ல கோர்ஸ் விரும்பி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்திருக்கும். நீங்கள் பல குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, அந்த குழப்பமும் தேரக்கூடிய நேர காலங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் அருமையாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணங்கள். இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ எதிர்ப்பு இருக்குது, அந்த எதிர்ப்பு தீரும். பொண்ணு வீட்டில் சம்மதிக்கலை, இல்லை மாப்பிள்ளை வீட்டில் சம்மதிக்கலை, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லபடியாக வரக்கூடிய டைம். அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. தாராளமாக திருமணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் ஆகும். அதுபோக ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய அந்த பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய கணவனால் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. கணவர் நம்ம சொல்படி கேட்க மாட்டேங்கிறாரு, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்கனால இவருக்கு பின்னாண்ட கஷ்டம் வருங்கிறது அந்த மனைவிக்கு தெரியுது, இவருக்கு தெரியல. அப்போ அந்த மனைவி அவ்வளவு வேதனைப்பட்டிருந்தாலும் அந்த வேதனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகிறது. கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் இனிமேல் ஃப்ரீடமாக, சந்தோஷமாக,
கணவனே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு, அந்த கணவன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஏதோ ஆடை ஆபரணங்கள் வாங்கி தருவார், ஏதோ gift வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் குடும்பம், மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் சுக்கிர பகவானையும் இல்லைன்னா குரு பகவானையும் வியாழக்கிழமை நாள்லையும் வெள்ளிக்கிழமை நாள்லையும் வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும், நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் நான் சொன்ன தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.